ஒரு வறண்டு போன கிராமங்க. பல வருஷமா தண்ணி இல்லாம அந்த மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மழைக்காக வேண்டி ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்களாம். அதுக்கு எல்லாம் நேரம், நல்ல நாள் அதெல்லாம் குறிச்சு குடுத்து, எல்லா ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு குடுத்தாங்களாம். அப்ப அந்த நாளும் வந்துச்சு. எல்லாரும் ட்ரெடிஷனலா த கெளம்பி அந்த கோயிலுக்கு போனாங்களாம். அப்போ ஒரு குட்டி பையன் மட்டும் கையில குடம் எடுத்துட்டு போனானாம். அப்போ அடுத்து அத பார்த்துட்டு இருந்த ஒரு பூசாரி கேட்டாராம், "என்னடா தம்பி கொடை சம்மந்தமே இல்லாம கொடை எடுத்துட்டு வந்திருக்க யாகத்துக்கு?" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த குட்டி பையன் சொன்னானா, "ஆமா சாமி, நம்ம மழைக்காக வேண்டி யாகம் பண்றோம். அப்ப யாகம் முடிஞ்ச உடனே மழை வந்துரும். அப்ப நான் நனைஞ்சிருவேன்ல வீட்டுக்கு போகும்போது. நான் நனையாம போணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடை எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு. அந்த பதில கேட்ட எல்லாத்தோட முகத்துலயும் ஒரு சலனங்க. அது ஏன்னு தெரியும் இல்லையா? பிகாஸ் ஒரு விஷயம் மழைக்காக தான் வந்திருக்கோம். யாருக்குமே அந்த நம்பிக்கை கிடையாது. ஆனா, அந்த பையன் முழுசா நம்பி அந்த கொடையோட வந்திருக்கான். அப்ப அந்த பையன் நெனச்ச மாரியே அந்த யாகம் முடிச்ச உடனே மழை ஜோன்னு பேஞ்சு நல்லபடியா பச்சை பசேல்னு மாறிடுச்சுங்க அந்த கிராமம். இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயல நம்ம செய்யணும் அப்படின்னா, அதுல முழு நம்பிக்கையும், முழு ஈடுபாடும் இருந்துச்சுன்னா, அந்த செயல்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்.